தஞ்சையில் இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் முத்துமாரியம்மனோட ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. நிறையா திரைப்படத்தில் பாடலாகவும் வந்திருக்கு. நிறையா பேர் பெரிய பெரிய சிங்கர்ஸ் இந்த மாரியம்மனை பற்றி நிறையா பாடலும் எழுதியிருக்காங்க. அதில் பிரபல பாடகி எல்ஆர் ஈஸ்வரி அவர்களும் இந்த சாமியோட பாடலை வர்ணித்து பாடியிருக்காங்க. உன்னிகிருஷ்ணன் சாரும் பாடியிருக்காரு. சுசீலா சுப்பிரமணியம் அவர்களும் சுப்ரபாதம் பாடியிருக்காங்க. புஷ்பவனம் குப்புசாமி அவர்களும் நல்லா மெட்டு போட்டு சூப்பராக பாடியிருக்காரு. இந்த சாமிக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. சொல்லப்போனால் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். வாங்க உள்ளே போய் என்னென்ன சிறப்புன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த கோவிலோட முக்கியமான ஒன்று என்னென்னா, புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள புன்னைநல்லூரில் அமைஞ்சிருக்கு. அதனால் இதுக்கு புன்னைநல்லூர் மாரியம்மன் அப்படின்னு பெயர் உண்டு. மாரியம்மன் ஒரு புற்று மண்ணில் சுயம்புவாக தோன்றியதாக வரலாறு சொல்கிறது. மராட்டிய மன்னர்கள் காலத்தில் இந்த கோவில் விரிவடைந்து ராஜகோபுரம், பிரகாரம் போன்ற வசதிகளுடன் கட்டப்பட்டது அப்படின்னு சோழ சம்பு அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப வர்ணித்து கட்டிடக்கலையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் சோழ மன்னர்கள் காலத்தில் தஞ்சையை சுற்றியுள்ள 8 திசைகளில் காவல் தெய்வங்களாக 8 தேவியர் இருந்ததாகவும், புன்னைநல்லூர் மாரியம்மன் தஞ்சைக்கு கீழ்ப்புறத்தில் காவல் தெய்வமாக இருந்ததாகவும் வரலாறு கூறுகிறது. அப்போவே பார்த்திங்கன்னா இந்த முத்து மாரியம்மன் காவல் தெய்வமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வரலாறில் ரொம்ப சிறப்பு அம்சமாக சொல்லியிருக்காங்க. 1960ஆம் ஆண்டு தஞ்சையை ஆண்ட வெண்கோஜி மன்னர் சமயபுரம் மாரியம்மனை தரிசித்துவிட்டு அங்கு தங்கிய போது கனவில் புன்னைநல்லூர் மாரியம்மன் தோன்றினாள். எவ்வளோ ஒரு மெய் சிலிர்க்கிற ஒரு காட்சி பார்த்திங்களா? அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதாவது சமயபுரம் மாரியம்மனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே ஓய்வெடுக்கும்போது அந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் அவரோட கனவில் தோன்றியிருக்காராமா. எவ்வளோ ஒரு சிறப்பு! இப்போது புன்னை மரக்காட்டில் புற்று உருவாய்தான் அருள் பாலித்ததாகவும் கனவில் கூறினார். அதாவது அந்த சாமி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத அவரோட கனவில் போய் அருள் பாலித்து அதாவது அந்த முத்து மாரியம்மனே போய் அவரோட கனவில் தான் எப்படி உருவான, எப்படியெல்லாம் காட்சி கொடுத்துருக்கேன், எங்கிருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த விஷயத்த அவரோட கனவில் போய் சொன்னதுக்கு அவரும் ரொம்ப பாக்கியப்பட்டிருக்காரு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் புன்னை மரக்காட்டில் புற்று உருவாய் தான் அருள் பாலித்ததாகவும் கனவில் கூறினார். அதாவது எப்படி புற்று, நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறத புற்று உருவாய் தான் நான் உருவாயிருக்கேன் அப்படின்னும் கனவில் சொல்லியிருக்காங்க. தற்போது புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் பக்தர்கள் பலரும் தரிசிக்க செல்லும் ஒரு முக்கிய திருத்தலமாக விளங்குகிறது. ஆமாங்க, கண்டிப்பாக. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி புது தம்பதியர்கள் எடுத்ததும் தன்னோட வேண்டுதலுக்காக அவங்களோட பெற்றோர்கள் மணமகன் கிடைச்சி, வரன் கிடைச்சி நல்லபடியாக கல்யாணம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கோவில்லையே போய் அவங்களோட திருமணத்தை முடிச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தலமாக விளங்குகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த கோவிலுக்கு விசிட் பண்ண போன அப்போது ஜஸ்ட்டு நாங்கள் அந்த கோவிலில் ஒரு 1 hour தான் இருந்திருப்போம். அந்த டைமில் கூட ஒரு 3 to 4 தம்பதியர்கள் அந்த கோவிலேருந்து வெளியே வந்ததை நான் என் கண் கூட நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத லைஃப்பில் நல்லா ரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, பல வேண்டுதலுக்காகவும் இந்த கோவிலுக்கு போய் மக்கள் ரொம்ப நம்பிக்கையாக பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறையா விஷயம் இருக்குங்க இந்த சாமியோட பதிவில், நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கோடை காலத்தில் இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் முகத்திலிருந்து வியர்வை வெளிப்படுகிறது. அதாவது நம்மளுக்கெல்லாம் எப்படி வெயில் டைமில் அந்த மாதிரி ஒரு இது ஆகுமோ, அது போல் சாமிக்குமே வியர்வை வெளியே வர்றது அப்படிங்கிறத சாமிக்கு அந்த வியர்வை வர்றது அப்படிங்கிறது ஒரு அபூர்வ காட்சி தான். அதை கூட
ஒரு வரலாறில் வந்து சொல்கிறாங்க, முத்துக்களை போன்ற வியர்வை வருகின்ற காரணத்தினால்தான் ஸ்ரீ முத்து மாரியம்மன் என்கிற திருப்பெயர் உள்ளது. ஏன் இந்த சாமிக்கு மட்டும் முத்து மாரியம்மன் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்போம். இப்போ ஒரு சாமிக்கும் சக்தி மாரியம்மன், முத்து மாரியம்மன், இந்த மாதிரி மதுரையில் இருக்கிறனால மதுரை மீனாட்சி அம்மன், இந்த மாதிரி சமயபுரத்தில் இருக்கிறனால சமயபுரம் மாரியம்மன், அதுலேயே வந்து தனித்துவம் வந்து ஒரு கோயிலுக்கும் பெயர் இருக்குது. அது ஏன் எப்படி வந்துச்சு அப்படின்ற காரணத்தை தான், முத்துக்களை போன்ற வியர்வை வருகின்ற காரணத்தினால்தான் முத்துமாரியம்மன் அப்படின்ற திருப்பெயர் வந்து இந்த சாமிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகள் மிகவும் சிறப்பானதாகும். வெள்ளிக்கிழமையும் சரி, ஞாயிற்றுக்கிழமையும் சரி, ஆடி மாதத்தில் எப்பவுமே வந்து மற்ற நாட்களை விட சிறப்பான பூஜை வந்து நடைபெறும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா அம்மன் அப்படின்னாவே ஆடி மாதம் சிறப்பு தான். அதுலேயும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத வந்து தனி சிறப்பு தான். நம்ம அந்த டைமில் போய் அந்த அம்பாலோட பிரார்த்தனையை நம்ம வழிபட்டுட்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு நல்ல ஒரு பலன் இருக்கிறதா வந்து ஐதீகம் சொல்லுது. அடுத்தது, அம்மனின் அபிஷேக தீர்த்தத்தால் அம்மை நோய்கள் குணமடையும் என்றும் நம்பிக்கையாக கூறப்படுகிறது. அந்த அம்மை நோய் மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்பில் வரக்கூடிய ஒரு சில பல நோய்களுக்குமே வந்து முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அது சரியாகுது. அதாவது புன்னைநல்லூரில் இருக்கக்கூடிய அந்த முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுனால கண்டிப்பாக சீக்கிரமாக குணமடையுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல அபூர்வ காட்சியை வந்து அந்த அம்பாள் வந்து நிறைய பேர்த்துக்கு காட்சி அளிச்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த திருக்கோவில்களுக்கு நம்மளும் போய் அம்பாலோட ஆசையை கண்டிப்பாக நம்ம பெற்றுட்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம். இன்னும் சொல்லப்போனால் அந்த மூலவர் அப்படிங்கிறது முத்துமாரியம்மன். சிறப்பு அப்படின்னா புன்னைநல்லூர் முத்துமாரியம்மனுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடி முத்துப்பல்லக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆவணி தேர், புரட்டாசி தெப்ப திருவிழாக்கள், இந்த மாதிரி நிறைய அதை வந்து சொல்கிறாங்க. தல விருட்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேம்பு, புன்னை மரம். தீர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளக்குளம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக நிறையா சொல்கிறாங்க. அப்புறம் தஞ்சாவூர் புறநகர் பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு புராண மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயம் தஞ்சாவூரின் காவல் தெய்வமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னா, பிணித்தீர்க்கும் சக்தி கொண்ட மாரியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு காரணம் அப்படின்னா, புன்னைநல்லூர் மாரியம்மன் பிணித்தீர்க்கும் சக்தி வாய்ந்த புற்றுமண்ணால் உருவானவர் அப்படிங்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய பல வகை பிரச்சனைகளை வந்து இந்த அம்மன் கிட்ட கேட்டு பிரார்த்தனை பண்ணும்போது உடலில் இருக்கிற அனைத்து வியாதியும் குணமாகுது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நம்புகிறாங்க. அடுத்தது, ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து இந்த சாமிக்கு மாவிளக்கு எடுக்கிறது, உப்பு மிளகு இடுவது, வேப்பஞ்சேலை மஞ்சள் நிறமான ஒரு ஆடையை உடுத்திக்கிட்டு அக்னி சட்டி எடுப்பது, கோவில் தீர்த்தமான வெள்ள குளத்தில் வெல்லம் வாங்கி போடுவது போன்ற வழிபாடுகளை வந்து பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு வராங்க. புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் வந்து இப்பகுதியில் உள்ள பக்தர்களால் ஆழமாக வணங்கப்படுகிறது. இந்த பகுதியில் மட்டும் இல்லாமல் வெளியில் இருந்தெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு மக்கள் வந்து போயிட்டு அவங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டு வராங்க. அப்படிங்கிறது வந்து பார்க்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் போயிட்டு இதனோட கருத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்புறம், அன்பிலே சிறந்த அன்பு தாயன்பு. நமக்கெல்லாம் உதவி செய்திட வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல தெய்வம் அன்னை திருவடிவம் கொண்டு பற்பல திருக்கோயில்களில் எழுந்தருளி அருள் புரிவதாக மகான்கள் கூறுகின்றனர். புகழுடன் திகழ்கின்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு எண்ணற்ற பக்தர்கள் வருகின்றனர். இப்போவும் வந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ எவ்வளவு ஒரு தொன்மையான கோவில்னு நினச்சி வந்தாங்களோ மக்கள் வந்து அம்மனோட அருளை வந்து பார்க்க இப்போ வரைக்கும் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான ஒரு நிகழ்வு. இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் மிகவும் தொன்மையானது. தஞ்சாவூரில் தஞ்சகன் என்கிற அசுரனை எதிர்த்து போர் புரிவதற்கு முன்பாக சிவபெருமான் 8 திசைகளிலும் சக்திகளை நிறுவினார். திசைக்கு ஒரு சக்தி எனும் விதத்தில் 8 சக்திகளை நிறுவினார்.
சிவபெருமான். அவ்வாறு அவர் நிறுவிய அந்த சக்திகளில் கிழக்கு திசைக்கான சக்தி தான் புன்னைநல்லூர் மாரியம்மன். எவ்வளோ ஒரு வரலாறெல்லாம் படிக்கும்போது நமக்கு ரொம்ப மெய் சிலிர்க்க வைக்குது. நம்ம இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக தான் இருக்குது. இன்னும் நிறையா ஸ்டோரி பார்ப்போம். மிக தொன்மையான காலத்திலே சிவபெருமான் திருவருளால் இத்தலத்திற்கு சக்தி வந்துவிட்டார் என்றாலும் இந்த அம்மன் வழிபாட்டிற்கு வந்த காலகட்டம் கிபி 1960 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆண்டில் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னரான வெங்கஜி மகாராஜ் சத்ரபதி என்பவர் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்ற வேளையில் அவர் கனவிலே அந்த சமயபுரம் மாரியம்மன் புன்னை மரங்கள் நடுவிலே தான் இருப்பதாக கூறி அவ்விடத்திலே தனக்கு கோயில் கட்டுமாறு ஆணையிட்டார். எவ்வளோ ஒரு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் பாருங்கள். இந்த ஸ்டோரியில் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், எண்டிங்லேயும் அதை ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கேன். எப்படி அந்த அம்பாள் அவரோட கனவுல காட்சி கொடுத்து தனக்கான கோயிலை எங்கே கட்டணும், எப்படி கட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அம்பாள் காட்சி அளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமாக தாங்க இருக்குது. அப்போ இருந்த பக்தியே ரொம்ப வேறங்க. அதனால தான் அப்போது அங்கே அம்மன் புற்று வடிவில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கோவில் கட்டுறதுக்கு ஆரம்பித்து இந்த அளவுக்கு கோயில் ரொம்ப டெவலப்பாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. மூலஸ்தான அம்மன் புற்று மண்ணால் உருவானதால் மூலஸ்தான அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை. மாறாக உற்சவ அம்மனுக்கு தான் அபிஷேகம் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அழகிய ராஜகோபுரம், விமானம், மகா மண்டபம், நர்த்தன மண்டபம் மற்றும் 3 திருச்சுற்றுகளுடன் ஆலயம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மகா மண்டபம் முகப்பில் கொடிமரமும் பலிபீடமும் உள்ளன. கருவறை வாசலில் துவாரபாலகங்களின் சுதை வடிவ திருமேனிகள் உள்ளன. உள்ளே கருவறையின் அன்னை மாரியம்மன் மூக்குத்தி பளபளக்க 4 கரங்களுடன் காட்சி தருகிறார். உள்ளே போனாலே அந்த அம்மாவை கையெடுத்து கும்பிடும்போது நமக்கு அந்த மூக்குத்தி தாங்க கண்ணுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு லட்சணமாக அந்த அம்பாள் காட்சி கொடுப்பாங்க. அன்னை தன் 2 கரங்களில் கத்தியையும் கபாலத்தையும் சுமந்து மறு 2 கரங்களில் அபய வரத ஹஸ்த முத்திரைகளையும் அருள் புரிகின்றார். எப்படி ஒரு அம்பாள் காட்சி தரார். இந்த வரலாறு படிக்கும்போதும் சரி, அம்பாளை பார்க்கும்போதும் சரி, அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்குது மனசுக்கு. அதாவது இந்த கோவிலுக்கு எப்போ பூஜை நடக்கும், அபிஷேக ஆராதனை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தைலக்காப்பு அபிஷேகம் நடைபெறும். அந்த தைலக்காப்பு அபிஷேகம் அப்படிங்கிறது 48 நாட்கள் அம்பாளை வெண்திரையில் வரைந்து அதில் அம்பாளை ஆவாகனம் செய்து அதற்கு தான் அர்ச்சனை ஆராதனை நடைபெறும். இந்த 48 நாட்களும் அன்னைக்கு தினமும் 2 வேளை சாம்பிராணி தைலம், புனுகு, ஜவ்வாது ஆகியவற்றால் அபிஷேகம் நடைபெறும். தைலாபிஷேகம் நேரத்தில் அம்பாளுக்கு உக்கிரம் அதிகமாகும். அதை தவிர்க்க அன்னைக்கு தயிர், பழையம், இளநீர் வைத்து நெய்வேத்தியம் செய்வார்கள். ஆண்டுதோறும் வரும் அக்கினி நட்சத்திர நாட்களில் அம்மனின் முகத்தில் வியர்வை துளிகள் முத்து முத்தாக காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முன்னதே சொன்னதால் அம்மன் முத்து முத்தாக காட்சி அளித்ததுனால தான் அந்த அம்மனுக்கு முத்துமாரியம்மன் அப்படின்னு பெயர் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்கோவிலின் உட்புறம் வெள்ளக்குளம் உள்ளது. உடம்பில் கட்டி அல்லது மறு உள்ளவர்கள் அன்னையை வேண்டிக் கொண்டு வெள்ளத்தை கொண்டு இந்த குளத்தில் போடுவார்கள். வெள்ளம் கரைவது போல் கட்டிகளும் பருக்களும் கரைந்துவிடும் என பக்தர்கள் இன்னும் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் அதை கடைப்பிடிச்சிட்டு தான் வராங்க. எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த அம்மன் கோவில் பாருங்கள். வீட்டில் யாருக்காவது அம்மை நோய் சுட்டால் இங்குள்ள தொட்டி வெளி தொட்டிகளுக்கு நீர் இறைத்து ஊற்றுவதாக வேண்டிக் கொண்டால் அம்மையின் உக்கிரம் படிப்படியாக குறைந்து அவர்கள் பூரண குணமடைவதாகவும் சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். இந்த கோவிலோட சிறப்பு அம்சத்தை சொன்னால் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தை சார்ந்த இக்கோவிலுக்கு விடுமுறை நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளும் பக்தர்கள் கூட்டமாய் வருவது வழக்கம். அந்த டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா
சாமிக்கு வந்து அந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த காப்பு போட்டு பூஜை பண்ணுறது எல்லாமே வந்து நடக்கும். அந்த பூஜையில் கலந்துக்கிட்டால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இருப்பினும் நம்ம முன்கூட்டியே போயிட்டு அங்கே கலந்துக்கும் போது அம்மனோட அருள் வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி மாதம் முத்துப்பல்லக்கு உற்சவமும், ஆவணி கடைசி ஞாயிறு தேரோட்டமும், புரட்டாசி மாதம் தெப்பூர்ச்சவமும், நவராத்திரி உற்சவமும் இங்கு வெறு சிறப்பாக நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கோடை காலத்தில் பால்குடம் எடுத்து காவடி சுமந்து அன்னையை தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்கின்றனர். சுமார் 500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படும் இந்த ஆலயத்தின் விநாயகர், முருகன், காத்தவராயன், மதுரை வீரன், பேச்சியம்மன், ஐயனார் ஆகியோர் அருள் பாலிக்கிறார். எவ்வளோ சாமி இருக்குது. முத்துமாரியம்மனை கும்பிட போகும்போது கூடவே இது எல்லா சாமியோட அருளையும் நாம் பெற்றிருக்கலாம். ஆலயம் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். தஞ்சையிலிருந்து இந்த ஆலயம் செல்ல நிறைய பஸ் வசதியும் இருக்குது. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் நீங்களும் விசிட் பண்ணிட்டு வாங்க. வேண்டியவர்களுக்கு வேண்டியதை அருளும் புன்னைநல்லூர் மாரியம்மனை நாமும் ஒரு முறை தரிசித்து பயன்பெறுவோம்.